பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. என் பையனுக்கு ஒரு வீட்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். அவங்க ஏமாத்தி என் பையன் தலையில அந்த பொண்ணை கட்டிட்டாங்க. அவங்க பொய் நிறைய சொல்லிருக்காங்க. அந்த பொய்யெல்லாம் கேட்கும் போது வீட்டுல வந்து நின்று ரொம்ப கத்தி சண்டை போட்டு எங்க மன நிம்மதியை குலைக்கிறாங்க. எங்களால நிம்மதியா இருக்க முடியல. நான் ஒரு சாதாரண மளிகை கடை வச்சுதான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். எங்களால வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியல, வேலைக்கு போகவும் முடியல. இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிய வந்துருச்சு. என் பையன் அழுதுகிட்டே எங்க கிட்ட சொன்னான். சரி, இன்னைக்கு வந்த பிரச்சனை கொஞ்ச நாள் ஆனா ஆறி போயிடும், உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னா தினம் வாசல்ல நின்னு கத்துறாங்க, அசிங்க அசிங்கமா கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, சாபம் கொடுக்கறாங்க. எங்க வீட்டுல இருக்க மனுஷங்களால நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியல. இப்போ என் பையன் தற்கொலை பண்ணிக்கிறவேன், இந்த பொண்ணு கூட வாழ முடியாது, என்ன அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறா அப்படின்னு கதறி அழுகுறான். என் பையனுக்கு நிம்மதி வேணும். என் பையன் மன நிம்மதியோட எங்க கூட உயிரோட இருந்தா போதும். அதுக்காக உதவி பண்ணுங்க சார், உங்களை மன்றாடி கேக்குறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பாண்டியன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸும் சரி இருங்க சார், பொண்ணு வீட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி தங்கமயில அப்பா அம்மாவையும் தங்கமயிலையும் கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. தங்கமயில அம்மா வரும்போதே இதெல்லாம் நியாயமா, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி போலீஸ விட்டு கூட்டிட்டு வர வச்சிருக்கீங்க, இந்த இதெல்லாம் சும்மா விட மாட்டேன், நானு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் மகளை அந்த வீட்டுல வாழ வைக்காம நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வருது தங்கமயிலோட அம்மா. தங்கமயில அழுதுகிட்டே வர்ற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு வராங்க. மா, இங்கெல்லாம் கத்தக்கூடாது, அமைதியா உட்காருமா அப்படின்னு போலீஸும் சொல்றாங்க. சார், என் பொண்ணை கட்டி கொடுத்தேன் சார், என் பொண்ணு அந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க, என் மகளை அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு தங்கமயில அம்மா கத்துன்னு கத்துறாங்க. போலீஸ் சிம்பிளா சொல்றாங்க, மா இது சாதாரண விஷயம், கொஞ்ச நாள் ஆற போட்டீங்கன்னா அவங்களுக்கே மனசு மாதிரி உன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, நீ எதுக்குமா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ற அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, இல்லங்க சார், என் பொண்ணை கஷ்டப்படுத்துறாங்க, வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க, எப்படி சும்மா இருக்க முடியும், என் பொண்ணு ஒரு நாள் கூட என் வீட்டுல வச்சுக்கிற மாட்டேன், என் பொண்ணு கட்டிக்கிட்ட அந்த வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா கத்துறாங்க. சரி, இப்ப இவரு தான் பையனுக்கு இந்த பொண்ணு வேணாம், விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி பையன் கேக்குறான்னு சொல்றாரு. இப்ப என்னம்மா செய்யணும்? அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது, நான் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணினேன், எங்களுக்கு எம்பிட்டு செலவாச்சு, 80 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட அம்மா கத்துறாங்க. பாண்டியன் சொல்றாரு, இவங்க போட்ட நகையெல்லாம் நாங்க எடுக்கல, அதெல்லாம் அப்படியேதான் இருக்கு, அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் நம்ப மாட்டேன் சார், கரெக்டா உரசி எடை போட்டுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கமயில் அம்மா கேக்குறாங்க. பாண்டியன் சொல்றாரு, ஐயா, கல்யாணத்தன்னைக்கு நாங்க நகை எதுவுமே வரதட்சணை கேட்கல, படிச்ச பொண்ணுன்னு சொன்னாங்க, சரி குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணணும், ஆனா படிப்புலயே பொய் சொல்லிருக்காங்க, வயசுலயும் பொய் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா என் பையன் மேலே குறைன்னு சொல்லி இவங்க ஊரெல்லாம் பறைசாட்டுறாங்க, என் பையனோட மன நிம்மதி போச்சு, என் குடும்பத்தோட மன நிம்மதி போச்சு, அதனால எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம், கல்யாணத்தன்னைக்கு என்ன நகை போட்டாங்களோ அது அப்படியே இருக்கு, எடுத்துட்டு போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது சார், தங்க நகையை ஆசாரி வச்சு உரசி எடை போட்டுதான் சார் வாங்குவேன், இவங்க பாட்டுக்கு தங்க நகை எடுத்துட்டு கவரிங் நகை வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு தங்கமயில் அம்மா கேக்குறாங்க. பாண்டியன் சொல்றாரு, அந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ற வேலை எங்களுக்கு கிடையாது, நாங்க அது மாதிரி செய்யவும் மாட்டோம், கல்யாணத்தன்னைக்கு நீங்க என்ன உரசி எடை போட்டா கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட எடை போட வேணாம் உரச வேணான்னு நாங்க நம்பிக்கையோட தானே சொன்னோம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. தங்கமயிலும் முழின்னு முழிக்கிறாங்க. மா, ஏமா இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேக்கும்போது, ஏய் சும்மா இருடி, அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டா அப்புறம் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ணுவேன், நாம போட்டது கவரிங் நகை தானே, அவங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க, போலீஸ் மூலமா 80 பவுன் தங்க நகை வாங்குவான், அத வச்சு உன் தங்கச்சிய கட்டி கொடுத்துடலாம்ல, உனக்கும் ஏதாவது ஒரு வேலை தேடி தரணும்ல, உங்க அப்பா என்ன சம்பாரிச்சா போடுறாரு, ஊரை சுத்தி கடன் வேற இருக்கு, எல்லாத்தையும் சமாளிக்க இது ஒண்ணு தாண்டி வழி அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்லிடுறாங்க. பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நகையெல்லாம் எடுத்துட்டு வராரு. சார், இந்த பொண்ணோட நகையெல்லாம் அது ரூம்ல தான் இருந்துச்சு, அதை நாங்க அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம், இந்தாங்க சார் அப்படின்னு பாக்கியம், சரவணன், கோமதி 3 பேரும் ஸ்டேஷன்ல வந்து குடுக்கறாங்க. வீட்ல மீனாவும் ராஜியும் வெளியில போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்து அரசி கிட்ட கேட்கும் போது, இல்ல மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்ப தங்கமயில் அம்மா 80 பவுன் நகை போட்டோம், அத உரசி பார்த்து எடை போட்டு கொடுத்தாதான் வாங்குவோன்னு சொல்லி சொன்னாங்களாம், அதை குடுக்கறதுக்காக அப்பா அம்மா அண்ணன் 3 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசி சொல்றாங்க. ராஜியும் மீனாவும் பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. அதுக்குள்ள தங்கமயிலோட அம்மா பையில இருக்க நகையெல்லாம் பிரிச்சு பார்த்து, ஐய என்ன இது,
கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன கேனுக்கு இருக்கச்சின்னு நினைச்சீங்களா? ஏங்க, நான் தங்க நகை போட்டேங்க, இப்ப பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே கவரிங் நகையை கொடுக்குறாங்க அப்படின்னு பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாங்க தங்கமயில் அம்மா. பாண்டியனும் கோமதியும் பதறி போயிடுறாங்க. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? தங்கமயில் ரூம்ல இருந்த நகையெல்லாம் இதுதான், நாங்க எந்த நகையும் எடுக்கல, அப்படி பையில இருந்ததை எடுத்துட்டு வந்தோம் சார் அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க. தங்கமயில் அம்மா, என்ன நாடகம் நடிக்கிறீங்க? உங்க வீட்டுல திருடன் வந்தான்னு சொல்லிட்டு பேங்க்ல கொண்டு போய் வச்சீங்க, திரும்ப பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, எல்லாமே இந்த அம்மா கண்ட்ரோல்ல வச்சிருந்துச்சு. இப்போ இந்த அம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் பேசினாங்க, என் மகளை ஏமாத்தி என் மகளுக்கு போட்ட நகையெல்லாம் இந்த அம்மா எடுத்துக்கிட்டு கவரிங் நகையா பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. சரவணன் சொல்றாரு, சார் நம்பாதீங்க சார், நம்பாதீங்க, இதே மாதிரிதான் சார், படிச்சிருக்கோம், உன்னை விட 2 வருஷம் சின்ன பொண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா என்கிட்டயே சொல்லாம இவ வேலைக்கு போறோம்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல போய் சப்ளையரா வேலை பார்த்தா. ஆனா என்கிட்ட சொன்னது ஏரோப்ளேனுக்கு டிக்கெட் போடுற வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பந்தாவா பேசினான். ஒரு நாள் நானா சாப்பிட போகும்போது இவ எனக்கு சாப்பாடு பரிமாறினா. அந்த ஹோட்டல்ல வச்சு கையும் களவுமா பிடிச்சேன் சார். இவங்க நகை போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது, பொய் சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லி கத்தும்போது போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீ பொய் சொல்றியா? உன்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சப்ப உன்னை பத்தி அவ்வளவு ஒண்ணு நல்ல விஷயமா சொல்லலையே. ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிற, கடன்காரங்களுக்கு பயந்துகிட்டு முன்வாசல பூட்டி வச்சுட்டு பின்வாசல் வழியா போறவளாம்லே. நீ எப்படி 80 பவுன் நகை போட்ட? இருக்கிறது வாடகை வீடு, உன்னை நம்பி யாரு கடன் கொடுத்தா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கடன் வச்சிருக்கியாம்ல அப்படின்னு போலீஸ் விசாரிச்ச உடனே சொல்றாங்க. இல்லங்க சார், நான் அப்படி இப்படின்னு சேர்த்து வச்சிருந்தேன், என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்காக நான் நகை சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு தங்கமயில அம்மா சொல்றாங்க. மீனாவும் ராஜியும் வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வராங்க. சார், எங்களுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை சொல்லணும் சார் அப்படின்னு மீனாவும் ராஜியும் முன்ன வர்றாங்க. ஸ்டேஷன்ல வந்த உடனே பாண்டியன் கேக்குறாரு, ஏமா மீனா ராஜி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க வர வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க வர்றதே தப்புன்னு நினைக்கிறோம், கோமதி வர்றது போதே சங்கடப்பட்டுக்கிட்டு வந்துச்சு, நீ எதுக்குமா வர்ற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஐயோ மாமா, ஒரு விஷயம் இருக்குது மாமா, நீங்க சும்மா இருங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். இந்த தங்கமயில் அம்மா, இந்த தங்கமயில் அக்காவுக்கு தங்க நகையெல்லாம் போடல, எல்லாமே கவரிங் நகை. 80 பவுன்ல 8 பவுன் தான் தங்கம், மிச்சம் எல்லாம் கவரிங்னு இவங்களே இவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க. தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்ல எங்க கிட்ட தான் உண்மையை சொல்லி யாருக்கிட்டே சொல்லிடாத, தங்கமயில் வாழ்க்கைய பாழாக்கிறாத, நகை போடுற அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் முன்னாடியே மீனாவும் ராஜியும் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் கேக்குறாரு, என்னம்மா இது புது கதையா இருக்கு? சார், இது இவங்க வீட்டு மருமக சார், பொய் சொல்லுது, இவங்க இப்படி பொய் சொல்ல சொல்லி கூட்டிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. ஏமா, உன்னை பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன் ஊருக்குள்ள, இந்த வீட்டு மருமகள்களும் சொல்றாங்க. ஏமா, மாமியாளுக்கு கூட தெரியாம மறைச்சிடலாம், ஆனா கூட இருக்கிற இன்னொரு மருமகளுக்கு தெரியாம எப்படிமா விஷயத்த மறைக்க முடியும்? அதான் அந்த 2 பிள்ளைகளும் சொல்லுதுகளே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. கோமதி கேக்குறாங்க, ஏ ராஜி, மீனா, இந்த விஷயத்தை ஏன் நீங்க முன்னாடியே எங்க கிட்ட சொல்லல? சொல்லி இருந்தா அன்னைக்கே இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம்ல. பாத்தியா, எங்க மேல திருட்டு பட்டம் சுமத்துறாங்க, நான் தான் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டேன், கவரிங் நகையை பண்ணி வச்சுட்டேன்னு இந்த தங்கமயிலோட அம்மா என் மேல வீண் பழி போடுது அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, அதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு நானும் ராஜியும் மாடியில செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து இந்த சைடுல துணி மறைவுல இவங்க 3 பேரும் பேசுனாங்க. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு அப்படி போன் இருந்த கையோட உள்ள போனோம். பார்த்தா தங்கமயில் அக்கா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கவரிங் நகையெல்லாம் ராஜி கண்டுபிடிச்சிருப்பான்னு. அது இந்த போன்ல ஃபுல்லா ரெக்கார்டு இருக்குது, பாருங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு காமிக்கிறாங்க. மீனா வீடியோ ஆடியோ எல்லாமே கிளீனா இருக்கு. தான் வாயால தங்கமயில் அம்மா மீனா கிட்டே ராஜி கிட்டே கெஞ்சினதே எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, என்னம்மா கவரிங் நகையை போட்டுட்டு ஒரு பிரச்சனை வந்த உடனே 80 பவுன் தங்க நகையை இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏமாத்தி வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி செய்றியா? ஒன்ன தூக்கி உள்ள போடுறேன் பாரு அப்படின்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. மீனா தங்கமயில் கிட்ட வந்து, ஏன் தங்கமயிலக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, என்னென்னமோ சொன்னீங்களே, உங்க அப்பா அம்மா இப்படி வீண் பழி போடுறாங்க, மாமா அத்தை மேல திருட்டு பழி போடுறாங்க, அப்ப கூட நீங்க முன் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லல, இல்ல நாங்க கவரிங் நகை தான் போட்டோம்னு சொல்லல. நீங்க எந்த மாதிரி ஆளு? சரவண மாமா உங்களை வேணான்னு சொல்றதுக்கு சரியாதான் இருக்கு, அவரை விட்டு நீங்க போனாதான் அவர் நிம்மதியா இருப்பாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.